இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்தான்னு பார்த்தல. அத்த, நேத்து இவ செஞ்சது தப்புதான். அதுக்குதான் இவ மன்னிப்பு கேட்டுட்டாளே. இனிமே அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேலயும் அவளை தண்டிக்கணுமா? அம்மா ஒன்னும் தண்டனை கொடுக்கலையே கல்பனா. காலேஜுக்கு போக வேணான்னு தானே சொல்றாங்க. இவ மேல நம்பிக்கை இல்லாம தான் சொல்றாங்க. அதுவே தண்டனை தானே அண்ணி. இப்ப இவளுக்கு வேற எக்ஸாம் டைம் வேற. இந்த நேரத்துல காலேஜுக்கு போவேன்னு சொல்றது அது சரியா இருக்காது அத்த. என் முடிவை மாத்த முயற்சி பண்ணாத கல்பனா. காலேஜ் எக்ஸாம் தானே, அவ அடுத்த வருஷம் கூட எழுதிக்கிட்டோம். அத்த, இவ வேற ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவ. அடுத்த வருஷம் ஏதாவது முக்கியமான காம்படிஷன் வந்துட்டா இவளால எக்ஸாம் எழுத முடியாம போயிடும். அத்த, இவ வேற ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவ. அடுத்த வருஷம் ஏதாவது முக்கியமான காம்படிஷன் வந்துட்டா இவளால எக்ஸாம் எழுத முடியாம போயிடும். அப்படியே தள்ளி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தானே அத்த. இவ ரெடியா இருக்கும் போதே எழுதுறது தானே நல்லது. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு உனக்கும் நல்லா தெரியும் இல்லம்மா. இதெல்லாம் போதாதுன்னு இவ வேற எதையாவது இழுத்துட்டு வந்தான்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? நானும் மனுஷிதாம்மா. என் ஒருத்தியால எவ்வளவு கஷ்டத்தை தாம்மா நான் தாங்கிக்க முடியும். எனக்கு புரியுது அத்த. நான் உங்களுக்கு சொல்லி தரதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மனுஷங்க தப்பு செய்யறது சகஜம்தான். திரும்ப அந்த தப்ப செய்யாம இருக்கிறது தானே முக்கியம். அவங்க அப்படி இருக்கணும்னா முதல்ல நம்ம நம்பணும் அத்த. அவங்க திருந்தறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தப்பு பண்ணிடுவாங்கங்கிற சந்தேகத்துல நம்ம அதை மறுத்துட்டா அவங்க மனசு வெறுத்துருவாங்க அத்த. அதுவும் இல்லாம இப்ப நீங்க அவளை காலேஜ்க்கு அனுப்பலன்னா அம்மாவே நம்மள நம்பலன்னு ரொம்ப வேதனைப்படுவா. அது கொஞ்சம் கொஞ்சமா கோவமா மாறும். நம்ம பழைய மாதிரியே இருக்கலான்னு எண்ணமும் வரும். இவ மாறி வரணும்னு நினைக்கிறத நாமளே கெடுத்த மாதிரி ஆயிடாத அத்த. அம்மா, கல்பனா சொல்றதா எனக்கும் சரின்னு தோணுது. தப்பு செஞ்சா என்ன நடக்கும்ன்ற பாடத்தை சித்ரா கத்துக்கிட்டா. திரும்பவும் இவ அந்த தப்ப பண்ண மாட்டாமா. இவளுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். சரி, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அவசரப்படாத. நான் உன்னை காலேஜ்க்கு அனுப்பணும்னா நீ எனக்கு ஒரு உத்தரவாதம் தரணும். நேத்திக்கு நடந்ததுதான் கடைசியா இருக்கணும். நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துற மாதிரி இனிமே எந்த அசிங்கத்தையும் பண்ண மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இவ வழியிலேயே போய் இவளை கெடுக்கலான்னு பார்த்தா இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே. உங்க மேல சத்தியமா இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேமா. அத சொன்னா மட்டும் போதாது, அந்த வார்த்தையை நீ காப்பாத்தணும். காப்பாத்துமா? சரி, காலேஜுக்கு ரெடி ஆகு, போ. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் அண்ணி. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் அதை பேசி தீர்த்து வைக்கிறீங்க. ரியலி யூ ஆர் கிரேட் அண்ணி. உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் போதாது அண்ணி. நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் கிளம்புற வழியை பாரு, சரியா? ஓகே அண்ணி.